السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وأعدت للمتقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லாத பெரும்புகழுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய பேரருளால் என்னுடைய இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறப்புரை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு வாழ்ந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய வற்றாத பேரரும் கருணையும் நின்று நோக்காதித்தவனாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்பிக்கையாளர்களையும் உலகத்தில் உள்ள அனைவர்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழைப்பு விடுகின்றார். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّاتٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பிற்கும் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று நம்மை அழைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை இந்த சொர்க்கம் இறை அச்சம் உடையவதற்காக யார் இறைவனை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சாபிப்பு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் ஒரு ஜன்னத்தில் அவ்வளவா கார்மிகு சமாவாதி வருவார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் இறைவனுடைய மன்னிப்பிற்கும் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் முன்னுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹையும் அவனுடைய தூதர்களையும் நம்பியவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது. இறைவனையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக இந்த சொர்க்கம் தயாரி செய்யப்பட்டுள்ளது. இதை நோக்கி நீங்கள் முன்னுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து அழைப்பு விடுகிறார். பொதுவாக உலகத்தில் மனிதர்களுடைய பண்பு யார் நம்மை அழைத்தாலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு வீட்டுல திருமணம் நடக்குது அப்படின்னா நம்மை நோக்கி அழைப்பு கொடுப்பார்கள், இன்விடேஷன் என்று பொருள். அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நாம பதில் சொல்லணும் அப்படின்ற குடும்பத்தோடு நாம் அந்த திருமணத்தை கலந்து கொள்வோம். இது மார்க்கத்துல காட்டியிருக்கா இல்லைன்ற கவலையெல்லாம் இருக்காது. ஆனால் ஒருவர் அழைத்து விட்டார் என்றால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அல்லது மரியாதை என்ற ஒரு அடைமுறையோடு அதற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயத்திலும் ஒரு மேனேஜர் ஒரு முதலாளி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளியை அழைத்தார் என்றால் அதற்கு பதில் சொல்வார். அதுபோன்று ஒரு ஊழியரை அவருக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர் அழைத்தால் அல்லது மேல் பணி செய்யக்கூடியவர் அழைத்தால் எல்லாத்துக்குமே மனிதர்கள் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார்கள். நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கின்றான். வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தையே நீங்கள் வாருங்கள். இந்த சொர்க்கம் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களுக்காக இந்த சொர்க்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இறைவனை நீங்கள் முந்துங்கள் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றான். நபித்தோர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட இந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் பத்ருடைய யுத்தம் காபீர்கள் அணிவகுத்து வருகின்றார்கள். பெரும் படைகளை கொண்டு அவர்கள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த யுத்தத்தில் சின்னஞ்சிறு படைகள் ஆயிருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அதை எதிர்கொள்கின்றார்கள்.
எதிர்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்களுக்கு உத்தரவு தருவது வரை நீங்கள் பொறுமை காருங்கள் என்று சொல்லிவிட்டு இறை மறுப்பாளர்களுடைய படைகள் வருகின்றது. வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். என்ன கட்டளை அப்படின்னா, கூமு இலா ஜன்னதி அர்வஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் வருவீர்கள் என்று பதிலுடைய யுத்தம். எதிரி படைகள் பெண்ணம்பெரிய படைகளோடு ஆயுதங்களோடு தளவாடங்களோடு நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களை நோக்கி அவர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். நிற்கக்கூடிய அந்த கொடுமையான நேரத்தில் கரணம் தப்பினால் மரணம் களத்திற்கு சென்றால் உயிரோடு திரும்ப முடியாது என்ற நிலை. மனித வாழ்க்கை அப்படித்தான் தீர்மானிக்கும். நம்மை எதிர்நோக்கக்கூடியவர்கள், எதிர்த்து சண்டையிடக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் ஆயுதங்கள் தடவாளங்கள் அனைத்தும் நேர்மை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்றால் நாம் அவர்களிடத்திலே சண்டையிட்டு மாறி விடுவோம் என்ற நிலைதான் உலக நியதி. ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு என்ன அறிவுரை சொன்னாங்க தெரியுமா? என்ன வழிகாட்டுதல் கொடுத்தார்கள் என்றால், கூமு இலல் ஜன்னதி, சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் போங்க, சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள், அந்த பதிலுடைய களத்திலே நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி விரைங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டார். உள்ளத்தில் அது ஹுமான் என்ற ஒரு நபித்தோழர். ஆஹா ஆஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து அவங்க சொல்றாங்க. இந்த அறிவுரை சொன்ன உடனே சொர்க்கத்தை நோக்கி விரைங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அந்த சொர்க்கத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? வானம் பூமி பரப்பரை கொண்ட சொர்க்கம். இந்த விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அந்த நபித்தோழர், ஆஹா என்ன ஒரு அற்புதமான சொர்க்கம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிரம்மாண்டத்தை அவருக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குதா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவங்க சொல்றாங்க, யார சொல்லுங்க, நான் சொன்ன காரணம் ஏன் தெரியுமா? அந்த சொர்க்கவாசிகளில் நான் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அது ஒருவர். யார்? அந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமைர் பின் அல் ஹுமான் என்ற நபித்தோழரை பார்த்து நீ சொர்க்கவாசி. எந்த இடம் போர்க்களம், எந்த இடம் உயிரோடு திரும்ப முடியாத ஒரு களம், எந்த இடம் ஆசுவாசப்படுத்தக்கூடிய இடம் இல்லை, எந்த இடம் தன்னுடைய அனைத்து விதமான சுகதுக்கங்களையும் இழக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல நின்று அந்த நபித்தோழர் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சொர்க்கவாசியாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அடுத்த வினாடி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இந்த இடத்திற்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவை நோக்கி வந்துவிட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ சொர்க்கவாசிதான் என்று சொன்னவுடன் அவர் கையில பொதுவா இந்த போர்க்களத்திற்கு ஆரம்ப காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த தோழர்கள் அந்த பழக்கத்தை என்னன்னா, தோல் பையில தண்ணி வச்சிருப்பாங்க, உணவுப் பொருள் வச்சிருப்பாங்க. அந்த தோல் பையில இருந்து ஒரு பேச்சு பார்த்து எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவரா பேசிட்டு இருக்காரு. இந்த பேச்சு பழத்தினுடைய இந்த முழுவதும் சாப்பிடக்கூடிய காலம் பெரிய காலமாக இருப்பிடக்கூடாது இந்த இறைவன் வாழ்வது, நான் இறைவனுடைய பாதையில் சொர்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று களத்திற்கு செல்கின்றார், எதிரிகளை வீழ்த்துகின்றார், தானும் செயலாக்கப்படுகின்றார். புரிந்தாங்க? இறைவனுடைய அழைப்பிற்கு பதில் சொன்னாங்க, இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். நம்மை போன்று திருமணத்திற்கு, நம்மை போன்று வேறு வேறு காரியத்திற்கு அழைப்பு கொடுத்த ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியுமா? அந்த அழைப்பிற்கு மறுபடி சொல்ல தெரியுமா? இந்த மறுபடி இல்லை. இறைவனுடைய நம்மை படைத்து பராமரித்து நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு ஏற்படுத்தி உயிரை வழங்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் அனைத்து விதமான ஆரோக்கியத்தை வழங்கி மரணம் அடைவதற்கு பின்னால் சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையை தேர்ந்தெடுப்பதற்கு நேர்வழியை தந்து இதையெல்லாம் உருவாக்கிய ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்றா, அழைக்கிறா. அந்த நபித்தோழர் அதற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய உயிரை இழந்ததை இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கான், கூமுல்லா ஜன்னதி, சொர்க்கத்தை நோக்கி போங்க அப்படின்ட்டு போக்குவரத்தை காட்டுறாங்க. அந்த நபித்தோழர் சொர்க்கத்தை நோக்கி விரைகின்றார், தன்னை மாய்த்துக் கொள்கின்றார், சகிதாக்கப்படுகின்றார். அடுத்து இன்னொரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இன்னொரு சம்பவம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் பணியாளராக இருக்கின்றார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இன்னொரு பணியாளர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு வச்சுக்கலாம் பணியாளர்ல. இன்னொரு நபித்தோழர் யார் அப்படின்னா
ரபியா பின் காபில் அல் அஸ்லமி என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. பாத்ரூம் போனாங்கன்னா தண்ணி எடுத்து வைக்கிறது, கடைகளுக்கு போய் தேவையான உணவுல மற்ற விஷயங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பணியாளர். இந்த நேரத்தில் தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக போயிட்டு வர்றாங்க. இவர்கிட்ட எந்த ஒரு ஆர்டரும் சொல்லல. இயற்கை தேவையை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்ற செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணியை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. இந்த செயலை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் மெச்சக்கூடிய வகைகளில் அந்த ரபியா பின் அல் அஸ்லமி என்ற நபித்தோழத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா ரபியா, இவ்வளவு அழகான ஒரு பணிவிடை செய்ய, நல்ல வேலை செய்ய, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பார்த்து நாம அவர் நல்ல முறையில் தொழில் செஞ்சா ஊக்கப்படுத்தவும் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணியாளர் அவங்கள கேட்கிறாங்க, நல்ல பணிவிடை செஞ்ச காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே இந்த நபித்தோழர் வயசு வந்து ஒரு இளமை பருவம், கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வயசுக்குள்ள உள்ள ஒரு பருவம். இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஃபகுல்து அஸ்அலுக முபாரக் முராஃபகத பில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், எனக்கு வந்து ஜன்னத் அதாவது சொர்க்கம் வேணும், மறுமை நாளில் நான் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எப்படி உங்களோட நான் வாழ்றோம், உங்களுக்கு பணிவிடை செய்கின்றேனோ, உங்கள் அருகாமையிலே நான் இருந்து எல்லா தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்கின்றேனோ, இதே போன்று மறுமை நாளில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கிறாங்க, அவ பயிர தானிக்க ஒரு எல்லாத்தையும் கேளம்பா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, நீ நல்ல வேலை பார்த்திருக்க, அந்த வேலைக்கு வேறாவது ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுடைய ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுடைய தலைவர். அவங்க நினைச்சு மனம் கவரக்கூடிய வகைகள் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உலகத்தை மையப்படுத்தித்தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த நபித்தோழருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் இலக்கை தீர்மானிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன என்று தீர்மானித்தார்கள். எதிர்பார்ப்பு என்ன என்று நாம் முடிவு செய்தால்தான் நம்முடைய பயணம் அதை நோக்கி இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்துல நல்ல ஒரு வருவாயை திரட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி நம்ம பின்னால போறோமா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு வியாபாரம், ஒரு பிசினஸ் நான் பண்ணணும், அந்த வியாபாரத்தில் நான் வேலை உண்டணும், அதை நான் முன்னேற்ற பாதையில் நான் கொண்டு சென்று என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அதன் மூலமாக பொருளாதாரத்தை தேடணும். இந்த மாதிரி ஒரு நிலை வந்த உடனே நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அதற்கு போல இல்லையா? காரணம் நம்முடைய இலக்கு, காரணம் பொருளாதாரத்தை பற்றிய தன்மைகள் புரிந்தது. இந்த உலகத்தில் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தை விளங்கிய காரணத்தினால் இலக்கை தீர்மானம் செய்தால் நம்ம பின்னால போறோம். ஆனா இது எல்லாம் என்னது கொஞ்ச நேரம் தான். இந்த உலகத்தை பொறுத்தவரையில இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை விட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட எல்லாம் அருட்கொடை என்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு, அல்லது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம், உலகத்துல பொருளாதாரத்தை நோக்கிதான் நம்மளுடைய பார்வை இருக்கும். பொருளாதாரமோ சுகபோகத்தை தரக்கூடிய வேற ஏதாவது ஒரு பொருளை நோக்கி தான் நம்முடைய பார்வை இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல வந்து சொல்லக்கூடிய நேரத்துல யாய் வல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வ ذிக்ரில் லைல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், தொழிலுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய இறைப்பை நோக்கி உங்களுடைய வியாபாரம் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் இறைவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்று விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அறிவு உடையவர்களுக்கு இதுதான் பயன் என்று புரிந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நம்முடைய பார்வையில் அறிவான பார்வை நமக்கு எது தெரியுமா? சொல்ல போகக்கூடிய நேரத்துல வியாபாரம் நல்ல இருக்கும், பொருளாதாரம் நிறைய கஷ்டமா நமக்கு குடிவாங்க. இந்த நிலைமை வெள்ளிக்கிழமையினுடைய இந்த நேரத்துல நாம வந்து இருந்தோம் அப்படின்னா உலக நடைமுறையில
தொழுகையை விட்டுட்டு வியாபாரம் பண்ணதான் சிறந்ததுன்னு தோணும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, வியாபாரத்தை விட்டுவிட்டு இறைவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்று இறைவனை நினைவுற செல்லுங்கள், அறிவுடையவர்களுக்கு இதுதான் பயங்கரம் அப்படின்னா. அப்போ அறிவுடையவர்கள் என்றால் இறைவனுடைய பார்வை என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பதா மறுமையை தேர்ந்தெடுப்பதா? அறிவுடைய பார்வை என்பது இந்த உலகத்தை மையப்படுத்தி நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் ஒரு சேர திரட்டினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு நாம கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டுட்டு ஒரு வருஷம் நாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அறிவுரை தேர்ந்தெடுப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஆயுள் முழுசும் கஷ்டப்படுவோம். ஆயுள் முழுசும் கஷ்டப்பட்டுட்டு ஒரு 2 வருஷம் நிம்மதியா வாழலாம் அப்படிங்கக்கூடிய வாழ்க்கை யாராவது தேர்ந்தெடுப்பாங்களா? நம்ம முன்னாடி தெரிஞ்சு அப்படின்னா நம்முடைய மனக்கல்ல ஓட்டி பாருங்க. நான் 10 வருஷமா காலையில 6 மணிக்கு நான் வேலைக்கு போறேன், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். இந்த வாழ்க்கை முறைய நாம இயந்திரத்தனமாக ஒரு வாழ்க்கை முறையை கூட்டி சொல்றோம். இதனால பொருளாதாரம் கிடைக்குது, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அடைய முடியும் என்ற மனநிலை வளர்த்துக் கொண்டு இதை எல்லாத்தையும் நாம தேர்வு செய்யறோம். 10 வருஷம் இந்த மாதிரி நம்ம செய்யறோம். அடுத்த ஒரு 2 வருஷம் நிம்மதியா இருக்கிறோம். இதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் குன்றிவிட்டது என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதம், அருட்கொடை. மனுஷனுக்கு ஒரு உறுப்பு செயல்பட்டு வைங்க. இன்னைக்கு எந்த பொருளாதாரத்துக்கு பின்னால நாம அனுபவத்தை நாம போய்கிட்டு இருக்கிறோமோ அந்த மொத்த பொருளாதாரத்தையும், ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அல்லது கிட்னி ஃபெயிலியர் வருது. இந்த நேரத்துல நாம ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவத்தை நாம மருத்துவர் அணுகி இதுக்கு எனக்கு தீர்வு தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். தீர்வு தாங்க கேட்கக்கூடிய நேரத்துல மருத்துவர் 1 லட்சம் ரூபாய் நீ கொடுத்து இதை வாங்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் எதை இலக்காக நாம் முயற்சி செய்து திரட்டி வைத்தோமோ அந்த பொருளாதாரம் தெரிந்து கொண்டு செல்லும். உடல் ஆரோக்கியத்தை தேர்வதற்கு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்வான். இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம பெற்றுட்டோம். உடல் ஆரோக்கியமும் நமக்கு இருக்கு. ஆனால் ஒரு நாள் மரணத்தை தருவோம். மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம், திடகாத்திரம் எல்லாமே இருக்கு. இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மரணத்தை சந்திக்கத்தான போறோம். அந்த மரணத்தை சந்தித்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை, அதற்கு நாம் என்ன முற்படுத்திருக்கோம்? அறிவுடையவர்கள் எதை சிந்திப்பாங்க நல்லா சொல்ல தெரியுதா? உலகத்தில் நீ எதெல்லாம் பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய வலிமை நம்மிடம் இருப்பதாக நீ கருதினாலும் இறைவனுடைய நினைப்பு இருக்கு தெரியுமா? அதைத்தான் அறிவுடையவர்கள் தேர்வு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கஸபத் லிகத். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கஸபத் லிகத். உங்களுடைய வாழ்க்கைக்காக, நீங்கள் மரணமடைந்ததற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்று சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். வத்தகுல்லாஹ், திரும்பவும் அல்லாஹ் பேசுகின்றான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை என்பது இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய பேரற்புதம். இந்த வாழ்க்கை என்பது இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. இந்த மார்க்கம் என்பது இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய பேரற்புதம். இந்த வேர்வை என்பது இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய பேரற்புதம். இந்த பேரற்புதத்தை நாம் புறக்கணித்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை விட கை சேர்த்துக்கூடிய யாராச்சும் இருப்பாங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல கேட்கின்றான் ஒரு வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும் இதா கீல யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும் இதா கீல லகும் இன்ஃபிரூ ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படுங்கள் என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் அஸ்ஸாகில்தும் மினல் அர்த், நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தின் பக்கம் நீங்கள் மொத்தமாக அப்படியே சாய்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த போங்கப்பா என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்கின்றது? உலகத்தை முழுவதும் சார்ந்து விட்டீர்களே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்து பேசுகிறார், அழித்துக்கு ஹயாத்துக்குரிய முதல் ஆகிரத்தை விட இந்த உலகம்
பேருந்து ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்னு அல்லா திருமறை குர்ஆன்ல பேசுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதிகளில் இந்த ஏகத்துவத்தை வேறுபட செய்வதற்காக இந்த ஆலயத்தை நாம் எழுப்பியிருக்கின்றோம், இந்த பள்ளிவாசலை நாம் எழுப்பியிருக்கின்றோம். காலங்காலமா நம்ம ஊர்ல பள்ளிவாசல் இல்லாமலா இருந்துச்சு? பள்ளிவாசல் கிடையாது, நமக்கு சுன்ன ஜமாஅத் பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில தொழ வேண்டாம் நமக்கு தான் தொழுவோம். இது நமக்கு பள்ளி வந்தாச்சு, பள்ளி நாம கட்டிட்டோம், ஆனா தாவா ஒண்ணுமே இல்லை. யாராவது நாம இந்த ஏகத்துவத்திற்காக இந்த அழைப்பு பணிக்காக நம்மள்ட்ட ஏதாவது பங்களிப்பு இருக்குதா? வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர தாய்மார்களுக்கும் நம்ம கேட்கிறோம், உங்களுடைய பங்களிப்பு என்ன? நான் இந்த மார்க்கத்திற்காக நாம் பங்களிப்பு ஆட்சியில் என்ன? உடலாலும் பொருளாத ஆட்சியிலும் ஏதாவது ஒரு பங்களிப்பு நம்ம செஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சுன்ன ஜமாஅத் பள்ளி எல்லா ஊர்லயும் இருக்கு. தௌஹீது போகாத இடத்துலயும் பள்ளிவாசல் இருக்கு. கடவுளத்துல போனீங்கன்னா சுன்ன ஜமாஅத் பள்ளி இருக்கும், ரவணசமுத்திரம் போனீங்கன்னா சுன்ன ஜமாஅத் இருக்கும், சம்பந்தம் போனீங்கன்னா சுன்ன ஜமாஅத் பள்ளி இருக்கும். எல்லா பள்ளியில எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல் தலம் இருக்குது, தௌஹீது இல்ல. இன்னைக்கு நமக்கும் எல்லா பள்ளிகளிலும் மறுக்க சொன்னாச்சு, நாங்க தௌஹீத், நாங்க ஏகத்துவவாதி அப்படின்னு நாம வீடு கொண்டு சொல்லக்கூடிய வகைகளை ஏகத்துவவாதி என்று தலைமுறைக்கூடிய வகைகள்ல எல்லா பேரும் பள்ளிவாசல் கட்டியாச்சு. அடுத்து பள்ளிவாசலை கட்டிட்டோம், களத்தை நாம கட்டமைச்சிட்டோம். களம் எதுக்கு கட்டமைக்கிறது? பள்ளிவாசல் எழுப்பக்கூடிய நோக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த களத்தை அமைத்து விட்டு இறைவனுடைய பாதையை போரிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 10 வருடம் மதீனாவிலே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் சுமார் 19 போர்க்களத்தை சந்தித்தார்கள். அதுல ஒரு போர்க்களம் நாம் முஅத்தா என்ற போர். இந்த முஅத்தா என்ற போர்க்களத்துல இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கேன். முஅத்தா என்ற போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழரை அழைக்கிறாங்க, ஸைத் பின் ஹாரிஸா என்ற நபித்தோழர். இந்த நபித்தோழரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய படையினுடைய தளபதி பொறுப்பை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய மனக்கண்ணிலே ஓட விடக்கூடிய வார்த்தை. நாம இன்னைக்கு உலக இன்பத்துல மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா அந்த இன்பத்தை அப்படியே சுக்குநூறாக உடைத்து விட்டு இந்த ஏகத்துவத்தின் மற்றும் முழுசாக சாய்ந்து மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு முற்படுத்துவதற்கு தூண்டக்கூடிய முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் குத்தில ஸைத் ஃபஜாஃபரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸைத் அவங்களுடைய கையில கொடி கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டால் அந்த கொடியை ஜாபிர் கைப்பற்ற வேண்டும், அந்த இடத்திற்கு ஜாபிர் வர வேண்டும். ஜாபிர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் இந்த கொடியை, இந்த தளபதி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு களத்துக்கு போறாங்க, இஸ்லாமிய படையை அவர்கள் தலைமை ஏற்று தளபதியாக நடத்தி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்கிறார், ஸைத் பின் ஹாரிஸாவை தளபதியாக நியமிக்கிறார். நியமிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் முன்னறிவிப்பு செய்கின்றார், இவர் கொல்லப்படுவார், பின்வாங்கவில்லை. அப்துல்லா பின் ரவாஹா ஜாபிர் அவர்கள் இதற்கு பின்னால் தலைமை ஏற்கட்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் கொல்லப்பட்டார் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லா பின் ரவாஹா என்ற நபித்தோழர் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய படைக்கு தளபதியாக ஏற்று அந்த முஅத்தாவுடைய போரிலே வெற்றி கண்டு திரும்பினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். எந்த களம்? இன்னைக்கு நாம் ஏகத்துவம் என்ற இந்த ஏகத்துவத்தை நாம் சுவாசித்துக் கொண்டே இந்த ஏகத்துவத்திற்கு எந்த ஒரு வழிகளிலேயும் பங்குகளை செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்றான், ஏகத்துவத்தில் நாம் இருக்கிறோம், இருந்துகிட்டு நாம எந்த பங்களிப்பு நாம செய்யலாம் அப்படின்னா இறைவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை பேசுகின்றான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் விரைவுங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் வந்ததற்கு பின்னால் சொர்க்கம் தான் நமக்கு இலக்கு. இந்த தௌஹீதை நாம் சோதித்ததற்கு பின்னால் நம்முடைய இலக்கு என்பது மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால்
பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ மய்யர்தத மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅதில்லாஹ். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சமூகத்தை பார்த்து தான் அல்லாஹ் பேசுறான், நம்மளை பார்த்து பேசல. குர்ஆன் வசனம் யாருக்கு இறங்குச்சு? அந்த நபித்தோழருக்கு. யாரு? படையை கண்டு தளபதியாக தலைமையேற்று உயிரை தியாகம் செய்த அந்த நபித்தோழரை பார்த்துதான் இந்த வசனங்கள் அனைத்தும் எழுதப்பட்டது. அந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ மய்யர்தத மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅதில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் எவரும் தம்முடைய மார்க்கத்தை விட்டும் நீங்கள் தடமாறிவிட்டால், புறக்கணித்து விட்டால், இந்த மார்க்கத்தில் நீங்கள் செயல்பட தவறிவிட்டால், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ தவறிவிட்டால், அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம். இறைவன் நம்மை பயன்படுத்துகின்றார். இறைவனுக்கு நாம தேவையில்லை, நமக்கு இறைவன் தேவை. இந்த மார்க்கம், இந்த ஏகத்துவம், இந்த அழைப்பு பணி நாம செய்யறதுனால அழைப்பு பணி அல்லாஹ் ஒரு மார்க்க மேலாக செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு அப்துல் சலாம் பேசுற அப்படின்னா என்னால இந்த மார்க்கத்தை மேலாக செய்ய முடியும் என்றால் ஒருபோதும் முடியாது. அல்லாஹ் யாரை கொண்டு மேலாக செய்வான்? இறைவன் நாடினால் ஷைத்தானை கொண்டு மேலாக செய்வான். இறைவன் நாடினால் யாரை கொண்டு இந்த மார்க்கத்தை வளர்ப்பான்? நாம் தேவையில்லை. இன்று நம்மை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். நாம் அதுக்கு காரணமா இருக்கிறோம். இந்த காரணத்தை நாம தவறிவிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், உங்களை விட்டுருவோம்பா, நீங்க எனக்கு தேவையில்லை, உனக்கு ஒரு வாய்ப்பு, இன்னும் பிடிச்சிக்க, இன்னும் பார்த்துக்க, இன்னும் தாவா பண்ணு, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நீ செய்யலையா? உன்னை விட்டுட்டு வேற ஒரு சமூகத்தை கொண்டு வருவோம். கண்ணிற்கு முன்னால் நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சமூகம், நம்முடைய தமிழ்நாட்டில் பல்லாண்டு காலமாக இந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே இஸ்லாம் இருந்தது. நாம் ஏன் வந்தோம்? கடந்த சில ஆண்டு காலமாக தௌஹீத் பிரச்சாரம் இருக்குது. அதுக்கு முன்னால் இஸ்லாம் இல்லையா? நம்முடைய தந்தையர்கள் இஸ்லாத்தில் இல்லையா? அவர்கள் பெற்றவர்கள் இஸ்லாத்தில் இல்லையா? ஏதோ இருந்தார்கள். அவர்களை மாற்றிவிட்டு இந்த ஏகத்துவத்திற்கு நம்மை அல்லாஹ் வாரிசாக்கியிருக்கின்றான் என்றால் அவர்கள் இந்த மார்க்கத்திலே சரியான முறையில் இல்லை. நம்ம அல்லாஹ் வாரிசாக்கியிருக்கான் அப்படின்னா நாம சரியில்லைன்னா நம்ம அல்லாஹ் அப்படியே நம்மை அப்படியே ஒழுங்கிவிட்டு தள்ளிவிட்டு வேறொரு சமூகத்தை, வேறொரு நிர்வாகத்தை, வேறொரு அழைப்பு பணி செய்யக்கூடிய இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இறைவன் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவேன் என்று திருமறை குர்ஆன்ல சொல்கிறார். ஆகிய கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது பேரருட்கொடை. நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய நேரம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. இந்த மார்க்கம் வாழக்கூடிய காலத்தில், குறைந்த சொற்பமான காலத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை நம் வாழ்நாளில் நாம் வழங்குகின்றோமோ, இந்த அனைத்தும் ஒரு நாள் மரணம் என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் முற்றுப்பட்டுவிடும். அந்த முற்றுப்பட்டு விட்டதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேரற்புறம் தான் இந்த மார்க்கம் என்பதை நாம் புரிந்து, எஞ்சியிருக்கக்கூடிய காலம் 40 வருஷத்தை கடந்திருப்போம், 50 வருஷத்தை கடந்திருப்போம், அல்லது எஞ்சியிருக்கக்கூடிய காலத்திலே இந்த நேர்வழியை உயிரோட்டத்தோடு நம் வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கும் அதை உயிரோட்டத்தோடு மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்றால் இறைவனுடைய எச்சரிக்கை நம் மீது வரக்கூடிய நேரத்தில் நம்மை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏகத்துவம் என்ற இந்த ஒளியை எல்லா காலத்திலும் நம்முடைய கரங்களிலே ஏந்தி மரணிப்பது வரை இறைவனுடைய மார்க்கத்தை இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அற்புதத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு
வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். இறைவன் தந்திருக்கக்கூடிய பேரற்புதம் இந்த ஏகத்துவம் தௌஹீத். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால நம்முடைய ஓதியார்பட்டிகளில பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில இந்த ஏகத்துவ பணியை நாம செஞ்சுட்டு வரோம். இந்த பணியை எல்லா காலத்திலும் தொய்வின்றி நாம் நடத்த வேண்டும் என்பதை இந்த நாள்ல இந்த நேரத்தில் நாம் உறுதி போட வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை நம்முடைய உயிர் மூச்சு தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை விதியே இந்த பூமியில ஒருத்தர் இறைவனை மாறு செய்யக்கூடிய செயல்கள் இருந்தால் அதுவரை இந்த ஜமாத்துடைய பணி தொடரும் என்பதுதான் விதி. அரசியல் இயக்கத்தை கட்டமைக்கிறது நோக்கம் கிடையாது, வேறு வேறு உலக ஆதாயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரே நோக்கம் இந்த ஏகத்தோட மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது. அதற்கு வாரிசாளர்களா நாம இருக்கிறோம். வேற பள்ளியெல்லாம் விட்டுட்டு நாம இங்க வர்றோம் அப்படின்னா குறைந்தபட்சம் இதை ஏற்றுக்கிட்டு நாம வர்றோம். வந்திருக்கக்கூடிய சகோதரத்தை நாம ஒரு அன்பான ஒரு அழைப்பு நாம கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதால சொன்ன அதே அழைப்பு தான். இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய பொறுப்பு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவனுடைய தீர்க்க தரிசியாக, இறைவனுடைய நேசராக, இறைவனுடைய நண்பராக வாழ்ந்து மரணித்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல பல்வேறு வகைகள்ல சொல்லிட்டு நமக்கு அழகிய முன்மாதிரி யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது நபி இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல இபாதத்துகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் செய்த தியாகத்தை கடமையாக கொண்டு நாம செய்யறோம். அந்த அடிப்படையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரி அப்படிங்கக்கூடிய செயல் திட்டத்தை நாம கையில் எடுத்து 10 மாத காலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினார்கள் என்ற அந்த விஷயத்தை மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில இந்த செயல் திட்டத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்கிறோம். வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோரும் களப்பணி ஆற்றணும். களப்பணி ஆற்றுவதற்கு நாம் தவறிவிட்டோம் என்றால் நிச்சயமாக மனித வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் சந்திப்போம் மரணம் என்ற ஒரு நிலை. சமீபத்தில் ஒரு சகோதரர் நம்ம ஜமாத்துல நம்மளோட இருந்த ஒரு சகோதரர் தான் திடீர் மௌத்து. ஆரோக்கியன்றது நம்ம என்னத்தை எதிர்கொள்வோம்? உயிர் மரணம் அப்படிங்கிறத நம்முடைய மனக்கண்ணில் என்ன வரும் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 70 வயசு ஆயிடுச்சுன்னா முதுமை வந்துட்டுன்னா இதுதான் மரணம் அடையக்கூடிய பருவம் நாம நினைக்கிறோம். கிடையாது. அல்லாஹ் நாடினால் எந்த நேரத்தில் எந்த பூமியில் எப்படி நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பது அல்லாஹ்வை தவிர யாருமே தெரியாது. இறுதி நிலை தௌஹீத். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த உலகத்துல நாம இந்த ஏகத்துவத்துக்காக எல்லாத்தையும் திறந்து நம்முடைய அனைத்து விதமான தியாகத்தையும் வெளிப்படுத்தி வாழும் தெரியுமா? இந்த வாழ்க்கை உலகத்துல உள்ள பார்வையில ஒரு போலியா தெரியும். கல்யாணத்துக்கு போக மாட்டோம். என்னப்பா ஏன் போகல? ரசூலுல்லாஹ் காட்டி தரல அப்படிம்பாங்க. நபிவழி திருமணம் இல்லை அப்படின்னு புறக்கணிப்பாங்க. சமூகம் எல்லாமே அதை கொண்டாடும். அந்த திருமணத்தை தான் கொண்டாடும். நபிவழி திருமணம் இந்த பக்கம் நடக்கும். கேட்பவரற்ற நிலையில அனாதையாக்கப்பட்ட நிலையில 4 பேர் 5 பேர் 10 பேர் திருமணம் நடக்கும். எண்ணி நகையாடக்கூடிய அளவு சமூகம் பார்க்கும். இந்த பார்வையெல்லாம் உலகத்துலதான். மரணம் என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல மனிதன் தனி நபராகத்தான் இறைவனை சந்திப்பான். இன்னைக்கு குழுவா நாம இருக்கோம், சமூகமா இருக்கோம், குடும்பமா இருக்கிறோம், ஜமாத்தா இருக்கிறோம். தனி நபராகத்தான் மனிதன் சந்திப்பான். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்று இந்த உலகத்துல வாழ்ந்தா தெரியுமா? உலகத்துல அவர்கள் ஏற்படுத்திய இழிவை சகித்துக் கொண்டு பொருளாதார இழப்பை சந்தித்துக் கொண்டு இறைவனுக்கான அனைத்தையும் துறந்துவிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தா தெரியுமா? இவனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு வெற்றி என்பது எது தெரியுமா? மரணம். அந்த மரண நேரம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றான். ஒரு உத்தரவாதம்,
என்ன உத்தரவாதம் தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததரஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா. அந்த நேரத்துல மலக்குகள் வருவாங்க. கைப்பற்றப்படக்கூடிய நேரத்துல உலக பார்வை எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து பார்க்கக்கூடிய பார்வை என்ன தெரியுமா? இன்னைக்கு முன்னாடி நீங்களே இருக்கீங்க தெரியுமா? இந்த பார்வை நம்ம பார்க்கிறோம். மரண நேரத்துல பார்வை என்ன தெரியுமா? மரண நேரத்துல வந்துட்டு 2 பார்வை பார்க்கப்படக்கூடிய நேரம். உலகத்தையும் மனுஷன் பார்ப்பான், மரணத்தை நம்மளை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய பார்வை. இந்த நேரத்துல எல்லாம் மனிதன் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்வான். நாம் தரித்து விடப்படுகின்றோம். ஏகத்துவாதியாக இருந்தாலும் மனிதனுக்கு தனிமை என்ற ஒரு அச்சம் மேல தெரியுமா? அந்த அச்சத்திற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அல்லா தகாஃபு, நீங்கள் கவலைப்படாது, வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்க கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை! இதுக்காக இந்த 67 வருஷம் என்றது ரொம்ப போலியான வாழ்க்கை. 67 வருஷத்திற்கு நாம் செய்யக்கூடிய தியாகம் என்பது இறைவனுக்காக விட்டுவிட்டு இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நம்மை விட துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேட்குவோம், நாம மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும், மறுமையை தேர்ந்தெடுக்கணும். அதற்காக இந்த உலகத்தை நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பேரற்புதத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை எஞ்சிய காலத்தை கழிப்பதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலிக்க வேண்டும். இந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த தாவா பணியில் சம்பரமாக உருவரக்கூடிய காலத்தில் நம்முடைய மயிலாடுதுறை கிளை சிறந்து விளங்கணும் அப்படின்னா எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்ய, உடல் உழைப்புல பங்களிப்பு செய்ய, நிர்வாகத்துல உங்களை அழைச்சாங்க நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. நாம யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம்? திருமணம் அப்படின்னா பின்னால போய் சப்போர்ட் பண்றது இல்லையா? அது அழிந்து போகக்கூடியது. அழியா மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பேரை பெற்றுத் தரக்கூடிய இந்த அழைப்பு பணிக்கு நீங்கள் கரம் கோர்க்க வாருங்கள் என்று அழைத்து என்னுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.